ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு தரமான அறுவடையை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம் பறிச்சிக்கலாங்க. இன்றைக்கி என்னென்ன அறுவடை அப்படின்னா, தக்காளி இருக்குங்க, கத்திரி இருக்குது, பொடலங்காய் இருக்குது, பாலக்கீரை இருக்குது, வெள்ளை பாகல் இருக்குது. இன்றைக்கெல்லாம் நல்ல அறுவடை தாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இந்த வெயிலில் வந்து நம்மளுக்கு தக்காளி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதே பெரிய விஷயங்க. ஒரு சிஸ்டர் கமெண்ட் கூட கொடுத்துருந்தீங்க, இந்த வெயில் காலத்துலேயும் உங்கள் செடிங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, பசுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. அதை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. தேங்க்யூ சிஸ்டர். இதுக்கு வந்து அந்த லிக்விட் தண்ணி தாங்க இதுக்கு ஒரே காரணம். அந்த வீடியோனுடைய நேற்று போட்ட வீடியோவில் கூட உங்களுக்கு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேங்க. அதை ஊற்றினோம்னாவே ஓரளவுக்கு செடிங்க வந்து வாடுறதில்ல, நல்லா அந்த மண்ணுக்கு நல்லா ஈரப்பசையை கொடுக்குது. மண்ணை வந்து காய விடுறது கிடையாது, ஈரமாகவே இருக்குங்க. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரப்பசை இருக்குங்க, அதில் ட்ரைனஸாக இருக்காதுங்க. இந்த வெயில் காலத்தில் அப்படி இருந்தால் தாங்க செடிங்க வந்து பச்சை பசேன்னு இருக்க முடியும். அதனால தான் இந்த வெயில் காலத்தில் நான் என்ன ஒரு 2 வாரத்துக்கு ஒரு 2 டைம் ஊற்றுங்க அந்த தண்ணியை. ஆனால் அளவை கம்மி பண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுங்க. நான் நேற்று வீடியோ அதுக்கே முக்கால்வாசி போட்டேங்க நான். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் செடியை பச்சையாக பார்க்கறதே பெரிய விஷயந்தாங்க. அதனால தான் சரி, நீங்கள் சொன்னதை கேட்ட உடனே எனக்கு ஒரு தாட்டு வந்ததை பார்த்து தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவே அதை போட்டதுங்க. பாருங்க, கத்திரி செடிலாம் சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் அறுவடையும் இருக்குதுங்க இன்றைக்கி. இளங்கத்திரிக்காவும் நேற்று வீடியோவில் நட்டிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு அது இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்குன்றதை நான் உங்களுக்கு இப்போ மறுபடியும் என் தோட்டத்தில் என்னென்ன காய் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது, எவ்வளோ தொழு வளர்ந்துருக்கு செடிங்க அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் மறுபடியும் ஒரு அப்டேட் கொடுக்குறேங்க. நான் தோட்டத்தை பாருங்கள். ஏன்னா எதுக்கு நான் அடிக்கடிக்கு இப்போ நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னா, அறுவடை பார்க்குறவங்க உங்களுக்கு அந்த செடியினுடைய வளர்ச்சியும் காட்டணுன்றதுக்கு தான் அப்பப்போ அந்த வீடியோங்களை நான் தொகுத்து கொடுக்குறேங்க. அப்புறம் கத்திரிக்காய் பாருங்கள், அறுவடை பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் பின்னாடி சிஸ்டர் கமெண்ட்டில் கத்திரிக்காய் கலரை பார்த்து கேக்கு லெவலுக்கு பேசுகிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அவங்க சின்ன வயசுக்கே போயிட்டாங்களாம். அந்த மாதிரி எனக்குமே இந்த கலர் ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் அந்த கலரை வந்து நான் நிறைய வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த கலரை நான் நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பேங்க. அதாவது டார்க்கும் இல்லாத லைட்டும் இல்லாத ஒரு மாதிரி சைனிங் கலருங்க இது. அதுதாங்க இந்த கத்திரிக்காயில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பூச்சும் இல்லாத இருக்கிறதுக்கு காரணம் இருக்கிறதுனாலையும் எனக்கு அந்த செடி ரொம்ப பிடிச்சிதுங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அதாவது செதப்பிடிப்பாக இருக்குதுங்க. விதை அதிகம் இல்லாத செதப்பிடிப்பு ஜாஸ்திங்க. நம்ம இப்போ விதைக்கே விட்டு எடுத்தோம்னாலும் விதை கம்மி தாங்க, செதை தாங்க ஜாஸ்தியாக இருக்குது இந்த கத்திரிக்காயில். செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கலரி தண்ணி விடுங்க. 2 நேரம் இப்போ நான் தண்ணி விடுறதில்லைங்க. இப்போ ஒரே நேரம் தாங்க இப்போ தண்ணி விட்றேன். ஏன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் லிக்விட் தண்ணி கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு டைம் ஊற்றுனேங்க. அதனால் 2 வேளை தண்ணி விட்டுருந்தேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு லிக்விட் தண்ணி 2 டைம் ஊற்றுறதுனால இப்போ பார்த்திங்கன்னா செடி வந்து ஈரம் தாங்குதுங்க. ஒரே ஒரு டைம் தாங்க இப்போ ஊற்றுறேன். ஏன்னா இப்போ வந்து பரவாயில்லைங்க, கொஞ்சம் இப்போ மழையும் இப்போ ஒவ்வொரு மழை வருது. அதனால் இப்போ கொஞ்சம் ஈரமும் செடி கொஞ்சம் தாங்குதுங்க. அதனால் இப்போ 2 நேரம் தண்ணி விட்றதில்லைங்க, இப்போ ஒரே நேரம் தான் தண்ணி விட்றேன். செடியை பராமரிக்கிறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குதுங்க. ஏன்னா நம்ம 2 நாளைக்கு ஒரு டைமாவது கலரி விட்டு செடிக்கு தண்ணி விடுங்க. செடியை மண்ணை கலரி விட்டு விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்குறேங்க. கேட்லாக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதையுமே இப்போ வந்து ஸ்டாக் இருக்குதுங்க. கோகோ கட்டிங்ஸ்லேருந்து கொடி ஊர்லேருந்து எல்லாமே இருக்குதுங்க. கேட்லாக் பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்குறேங்க. ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்திங்கன்னா உங்களால் கேட்லாக் பார்க்க முடியுங்க. எருவு மக்க பார்த்திங்கன்னா நிறைய கீரைங்க சைடில் நிறைய முளைக்குதுங்க. பாருங்கள், பாலக்கீரை அறுவடை பண்ணி உங்களுக்கு இவ்வளோ கீரை காமிச்சிருக்கேன் பாருங்கள். வாங்க அடுத்தது வந்து மல்பரி பறிச்சிக்கலாம். மல்பரி பறிச்சுட்டே ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, அவங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிடலான்ட்டு இருக்கிறேங்க. அதனால் கேள்வி கேட்டவங்க இந்த வீடியோவை பார்த்து அதுக்கு உண்டான பதிலை தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி நானுமே அனுபவிச்சதுங்க அது. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பதில் சொல்லணுன்ட்டு நான் சொல்கிறேங்க. உங்களுக்கு நேற்று போட்ட வீடியோவிலேருந்து கமெண்ட் கொடுத்துருக்கீங்க, என்னுடைய இழந்த செடி பூ வச்சுட்டே இருக்குதுங்க, காயாக மாறலை அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. நானுமே அந்த பிரச்சனையை சந்திச்சது தாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த இழந்த செடி கிடையாதுங்க. முதல்ல நான் வேறு செடி தாங்க இழந்த செடி வச்சுருந்தேன். அதை பார்த்திங்கன்னா ஒரு
8 மாதம் வளர்த்தணுங்க. 8 மாதமே பார்த்திங்கன்னா பூவாகவே இருந்துருச்சுங்க. காயே ஒன்று கூட மாறவே கிடையாதுங்க. அப்புறம் வேறு செடியை ஆன்லைனில் ஆர்டர் போட்டு மறுபடியும் இன்னொரு இலந்த செடி வாங்கி வச்சுங்க. அது பார்த்திங்கன்னா சின்ன செடியிலே காய் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அந்த ஃபஸ்ட்டு வாங்கி வச்ச 8 மாத செடியை நான் எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த செடியை வளர்க்க ஆரம்பித்தேங்க. அப்புறம் மறுபடியும் நான் இன்னும் ஒன்று பத்தாதுன்னு இன்னொரு செடி ஆர்டர் போட்டேங்க. ஏன்னா அது காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க அந்த இலந்த காய். அதனால் சரி இன்னொரு செடி ஆர்டர் போட்டு வாங்கி நட்டேங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பூவாகவே போயிடுச்சுங்க. இதில் என்ன இந்த இலந்த செடியில் நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இலந்த செடியில் ஒவ்வொரு முள் வருதுங்க. ஆனால் அந்த பூ வைக்கிற இலந்த செடியில் பார்த்திங்கன்னா முள் இல்லைங்க. இந்த டிஃப்ரென்ஸ் தாங்க அந்த இலந்த செடியில் நம்ம ஒரே நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, இதில் இலந்த செடியில் பார்த்திங்கன்னா அந்த காய் வைக்கிறதுல முள் இருக்குது. பூ வச்சுனே இருக்கிற இலந்த செடியில் பார்த்திங்கன்னா முள் இல்லைங்க. எனதுல இல்லைங்க. உங்களுதில் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. என் செடியில் இல்லாததுனால தான் நான் அந்த டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த ஒவ்வொரு இலந்த செடி பார்த்திங்கன்னா அந்த பூ மட்டுமே தான் வச்சுட்டு போகுதுங்க. காய் ஆகிறதே கிடையாதுங்க. நானுமே 8 மாதம் வளர்த்திட்டு தாங்க அந்த செடி எடுத்துட்டு தான் இப்போ வேறு இலந்த செடி தாங்க இது நிறைய காய் கொடுத்துருக்குதுங்க. நான் நிறைய அறுவடை வீடியோவும் போட்டிருக்கேன், ஷார்ட்டில் போட்டிருக்கேன். அந்த மாதிரி இது எனக்கு வச்சத்துலேருந்து பரவாயில்லைங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 காய்க்கு 10 கிலோக்கு அளவே நான் வந்து அறுவடை எடுத்திருப்பேங்க. நிறைய காய் நான் வந்து சாப்பிட்ருக்கேன் அந்த இலந்த காய் செடியை. எப்படி நான் சொல்லணும்னா தண்ணி விடும் போதெல்லாம் பறித்து சாப்பிடுவோங்க. அந்த அளவுக்கு அந்த இந்த செடி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச செடிங்க அது. இன்னொரு செடி வாங்கி வைக்கலான்னு நானுமே நினைக்கிறேங்க. ஆனால் அதுவுமே பூவாக வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயத்திலே அந்த செடி நான் வாங்குறதே விட்டுட்டேங்க. இது ஒரே செடியாக இருக்கட்டும்னு சொல்லி கம்முன்னு ஆகிட்டேங்க. அந்த அளவுக்கு இந்த பழச்செடியிலையுமே ஒரு டிஃப்ரென்ஸ் வருதுங்க. இப்போ உங்கள் பழச்செடி முள் இருக்கா இல்லையான்றதை கவனிச்சுட்டு கமெண்ட் கொடுங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். தக்காளி பாருங்கள் 1 கிலோ அளவுக்கு வருங்க. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா 1/4 கிலோவுக்கு மேலே வருங்க. அறுவடை பார்த்திங்கன்னா இப்போ தாங்க ஆரம்ப ஸ்டேஜ். இப்போ போக போக பார்த்திங்கன்னா நிறைய அறுவடை உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தாங்க இருக்கும். காய்ங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஹெல்த்தாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. சூப்பரான அறுவடைங்க. மல்பெரியும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ பழத்துக்கு மேலே நம்மளுக்கு வந்து அறுவடை கொடுத்துருக்குதுங்க. இந்த மல்பெரி பழத்துலேயும் சரி மல்பெரி லீஃப்லேயும் சரி அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க உடம்புக்கு. பாலக்கீரை பாருங்கள் சூப்பராக அறுவடைங்க. பாலக்கீரை அப்படி எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு சரி, சமைச்சு சாப்பிட்றதுக்கு சரிங்க. நிறைய கிரேவி அதில் செய்யலாங்க. பொடலங்காய் ஒன்று இருக்குது, கொத்தவரங்காய் இருக்குது, வெள்ளைப்பாகல் இருக்குதுங்க. கத்திரிக்காயும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 காய் இருந்ததுங்க. அதையும் பறிச்சுட்டு தக்காளி கொஞ்சம் இருந்ததுங்க. அதையும் பறிச்சுட்டு வீடியோவை இவ்வளோ நேரம் தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வருங்க. பாருங்கள். பாய்.